friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் குழம்பு கறி குழம்பு மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வரமிளகா வந்து நான் வந்து ஒரு 6 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு வேளைக்கு தான் செய்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதுவும் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க. அப்புறம் புளி எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழ சைஸுக்கு. வெண்டைக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இந்த மாதிரி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நீல வாக்கில் அறியாதீங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சிக்கோங்க. அப்புறம் பூண்டு எடுத்துக்கிட்டேன், 4 பூண்டு. இப்போ இது எல்லாம் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொத்தமல்லி, பூண்டு, அப்புறமா 10 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து அந்த கொத்தமல்லி ஸ்மெல் வந்து நல்லா வந்த வேட்டி அடுப்பு ஆஃப் பண்ண வேட்டி தேங்காய் லைட்டாக சூடு பண்ணுறதுக்காக அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுன வேட்டி இது மிக்சி ஜாரில் நல்லா வந்து விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எலுமிச்சம்பழ சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுலேயே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்போட கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து இப்போ கொரோனா பிரச்சனை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சொல்லி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுது வணக்கிற விழுதை வந்து இதில் வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். அது கூடயே தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் இருந்த விழுதோட தண்ணியை அது கூட கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச வேட்டி நம்மளுடைய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தில் வந்து கருவேப்பிலையும் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின வேட்டி தக்காளி வந்து நான் 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த 1 தக்காளி வந்து இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா முன்னையே வந்து நம்ம புளி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறனால புளிப்பு சுவை அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை புளி கம்மியாக போட்டிங்கன்னா அதிகமாக தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கின வேட்டி வெண்டைக்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் அதிகமாக ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஓரளவு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த அந்த விழுதை வந்து இதில் போட்டு ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு காரத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னே வந்து வரமிளகாயை வந்து விழுதுலேயே அரைச்சிட்டோம். இல்லை இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் இப்போ புளி எல்லாமே ஒட்டுக்கா புளியிலேயே நம்ம விழுது எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே வந்து கறி குழம்பு சுவைக்கு வந்து தரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.